நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்த களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியை முன்மொழிந்த 5 பேரில் 3 பேரின் கையெழுத்து போலி என கூறி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் மற்ற வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். வரும் மக்களவை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் தொகுதியில் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரத் தொகுதியில் மொத்தம் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் இன்றைய தினம் ஆகும். இந்த நிலையில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதை அடுத்து பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சூரத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நபரினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அவரை முன்மொழிந்து கையெழுத்திட்டவர்கள் சிலரினுடைய கையெழுத்து போலியானது என தெரிய வந்ததால் அவர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதே போல அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாஜகவினுடைய வேட்பாளரான முகேஷ் தலால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இதன் மூலம் இந்த மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதாவிற்கு முதல் எம்பி கிடைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.